எடப்பாடி அவர்கள் அதற்கு துணையாக அடிமைச்சாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். யாருக்கு துணை? இந்த 1000 ரூபாயை நிறுத்துவதற்கு மோடி அவர்களுடைய திட்டம். ஆனால் கழகத்தினுடைய தலைவர் தாயுள்ளம் கொண்டவர், உங்களுடைய அண்ணனாகவும் தகப்பனாகவும் மாத மாதம் நான் இருக்கின்றேன், தாயிட்டு சீரணமாய் உங்களுக்கு மாத மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றோம், இதோ பெற்றுக் கொள்ளுங்கள், தாயிட்டு சீரணமாய் 5000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். காஞ்சி தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய வாரிசாக, அண்ணாவின் வாரிசாய் 5000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அதற்கு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது என்று கேட்கின்றார். எடப்பாடி பழனிசாமி குத்தது தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார். தாய்மார்களே, விசாரணையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த எளிய குடும்பத்தில் இருந்த பிறந்த விசாரிக்கா தமிழரசன் கேட்கின்றேன், கொடுப்பது தவறா? இங்கே வந்திருக்கின்ற பெரும் கூட்டத்தை பார்த்து கேட்கின்றேன், கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது தவறா? ஆனால் அதை ஏன் குடிக்கிறீர்கள் என்று அதிமுகவை சேர்ந்த அடிமைச்சாமி பழனிசாமி அவர்கள் கேட்கின்றார். அதற்கு துணையாய் அன்புமணி ராமதாஸ் துணையாய் வருகின்றார். அதற்கு துணையாய் ஜி.கே. வாசன் வருகின்றார். அதற்கு துணையாய் ஒரு கிளை உடல் புரட்சி பாரதில் ஒரு கட்சி அவரு துணையா வராரு. ஏன் என்று சொன்னால், இந்த நாட்டிலுடைய தாயாகவும் தந்தையாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற கழகத் தலைவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாலிக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றார். விவசாய தகப்பன் என்றால் விவசாய கடன்களை பெறுவதற்கு ஊதியத்தை கொடுக்கின்றார். இளைஞர் என்றால் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் என்றால் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு மாதம் புதுமை பெண் திட்டத்தில் இருந்து 1000 ரூபாய் கொடுக்கின்றார். சீரார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற அந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுக்கின்றார். அதே குடும்பத்தில் முதியவர்கள் 80 வயதை தொட்டிருக்கின்ற முதியவர்கள் இருந்தால் நீங்கள் ரேஷன் கடையில நடந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லம் தேடி நடமாடும் ரேஷன் கடையை கொடுக்கின்ற இந்தியாவிலே நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவர் மட்டும்தான். அதுதான் விஜயெல்லாம் புறப்பட்டு வந்திருக்கிறார். நரேந்திர மோடி அவர்களுடைய கோட்டாவில் இருந்து மக்களை எப்படியாவது பிரித்தாட வேண்டும் என்கின்ற சுழற்சியில் அந்த நடிகர் வந்திருக்கின்றார். டேய், இங்க அசோகன் இருக்கிறாரு, அண்ணன் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நாங்க எமர்ஜென்சியை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம், நெருக்கடியை பார்த்தோம், துப்பாக்கி சூட்டை பார்த்தோம், எத்தனையோ பார்த்தோம். இந்த இயக்கத்தை எந்த தொண்டனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. காரணம், அங்க சேவரனை போன்று இருக்கின்ற நிர்வாகிகள். ஒரே ஒரு நடிகர் முதலில் விஜயகாந்தனுடைய தயவில் நடிக்க வந்தவன், நானே அழகா இருப்பேன், மேக்கப் நானே கருப்புங்க, நானே அழகுதான். விஜய் மேக்கப் போடாத வந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாருன்னா என்ன கூட கேவலமா இருப்பார். அவர் ஒரு நடிகர் என்று ஒவ்வொரு குடும்பத்தில் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். தற்கூரி தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் 6 பேர்கள் என்று சொன்னால் அந்த 6 பேர்களும் மொத்த ஸ்டாலின் அவர்களுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு திட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தாய்மார்கள் உத்தரவேரியில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கின்ற இந்த தாய்மார்களுக்கு உத்தரவேரி சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் இந்த பகுதியில எண்ணற்ற நலத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து கழகத் தலைவரிடத்திலே சொல்லி எளிமையின் சிகரம் அண்ணன் கா சுந்தரன் அவர்கள் இந்த உத்தரவேரி தொகுதியில எப்படி அவர் நலமாடி கொண்டிருக்கின்றார் தெரியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா கையில வாட்சி கட்டுவாங்க, மோந்திரத்தை போடுவாங்க, அப்படி அப்படியே வருவாங்க. ஆனால்
உத்திரமேரூர் சட்டப்பேரவை உறுப்பினர், விவசாய குடும்பத்தில் இருந்த பிறந்தவர், இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பவர், மக்களோடு மக்களாய் உங்கள் வீட்டு பிள்ளையாய் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவரை போன்று சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று சொல்ல முடியுமா? இவர் மீண்டும் நம்முடைய கழகத் தலைவர் ஆட்சி வருகின்ற பொழுது 2026ஆம் ஆண்டு அமைச்சராக வருவது உறுதி என்கின்ற சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏன்? இந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய கழகத்தினுடைய நீண்டகால் செயலராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சேகரன் உள்ளிட்டவர்கள், அண்ணன் பாண்டியன் உள்ளிட்டவர்கள், அண்ணன் வீரராகவன் உள்ளிட்டவர்கள், அண்ணன் பரசுராமன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பணியோடு இருக்கிறார்கள். அவரை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. உதயசூரியன் மீண்டும் தமிழ்நாட்டிலே உதிக்கும் சொல்றானுங்க. 234 தொகுதியிலும் நாம் வெற்றி வாய்ப்பை எழுப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 234 தொகுதியிலும் உதயசூரியனுடைய கூட்டணிதான் மீண்டும் வெற்றி பெறும். இதுதான் உளவுத்துறை நரேந்திர மோடி அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றது. ஆகையால் நேரமில்லாத காரணத்தினால் அண்ணாவின் வழி அயராக உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தே சுயாட்சி. மலரட்டம் உதயசூரியன், வெள்ளட்டம் தமிழ்நாடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.